நல்லூர் திருவிழாவொட்டி முருகனுடைய எஸ்பிபி இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? நிகழ்ச்சி எல்லாரும் கட்டாயம் வாங்கணும். மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நான் பேசுவேன், பாடுவேன். அடுத்த வாரம் மாபெரும் இன்னிசை விழா. அவருடைய வழியில தான் நாங்கள்லாம் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தின் பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இன்றைய தினம் ஏன் இங்கே வந்தாங்க, அதாவது இந்திய பிரபலமான பின்னணி பாடகர் எங்களுடைய மனோ அவர்கள் இன்றைய தினம் ஜாழ் மாவட்டத்துக்கு வரப்போகின்றார். என்ன காரணத்துக்காக வரப்போகிற விடயத்தை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் 23 ஜாழ் மாவட்டத்தில் இடம்பெறப்போகிற ஒரு இசை கச்சேரிக்காக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்குது. அதுக்காகத்தான் வாரார். அதோட அவரை பற்றி சொல்லணுமெண்டா மனோ மற்றும் எங்களுடைய எஸ்பிபி பாலசுப்ரமணியம் தவறிட்டார். அவர் இல்லை. இவர்கள் இருவருமே எங்களுடைய முன்னணி நடிகரான ரஜினி கமல் அவர்களுக்கு எல்லாமே முதன்மை பாடகராக இருந்தவர் ஒரு காலத்தில். இப்போ அவங்க தான் இங்கே வரப்போகிறாங்க. அவங்களோட என்ன காரணத்துக்காக வாரீங்க, என்ன மாதிரியான விடயங்களை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ மனோசர் இன்றைக்கு வந்தது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு தான். இப்போ மனோசர் ப்ரோக்ராம் 23 சென்ட் ஜோசப் சென்ட்ரல் காலேஜில் 6 o'clock வச்சுருக்கோம். இந்த மாதம் 23 மனோசரோட கார்த்திக், சைந்தவி, மற்றது தீப்தி சுரேஷ், அதோட 2 தென்னிந்திய கலைஞரும் வராங்க பேண்டுக்கு. ஒரு சிற்பி, இசையமைப்பாளர் சிற்பியும் வர அவரும் வர. அப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம். டிக்கெட்ஸும் நாங்கள் பெரிய ரேட் போடல, 1000 by 2000 அந்த ரேட் தான் போட்டிருக்கோம். விஐபி 10,000 ரூபா, மற்றது 5, இப்போ 3, 2, 1000 1000 இல்லை 1500. 1500 ஆக்களுக்கு ஸ்டாண்டிங் தான், சேர்ஸ் இல்லை. 2000 தான் சேர்ஸ். ஒரு 500 ரூபா காசை கொடுத்து 2000 ஆக்கள் இருக்கலாம். 1005 ஸ்டாண்டிங் நிற்கலாம். சென்னை போயிட்டு வருவார். போயிட்டு திரும்பி 21 வருவார். 21 தேதி மனோசரும், 22 சைந்தவி, தீப்தி சுரேஷ், 22ஆம் தேதி தான் தீப்தி சுரேஷும் சைந்தவியும் மனோசரும் வருவினாம். கார்த்திக் 23 காலம்பரம் வருவார். இந்தியன் பேண்டோட எங்களோட கலைஞர்களையும் நாங்கள் சேர்த்துக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். தியேட்டரில் படம் ஓடுற மாதிரி நம்ம ப்ரோமோஷன் அவ்வளோதான். விமானம் வந்துட்டுது. எங்களுடைய மனோசர் உள்ள செக்கிங் முடிஞ்ச வார அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க ஒவ்வொரு நபர்களாக எங்களுடைய வழி இடத்துக்கு வந்து நிற்கிற காட்சியை பார்க்கணும். அதை மனோசர் வாரார். பாருங்க மனோசர் வந்துட்டார். பாருங்க, அதாவது அவரை வரவேற்கிறதுக்காக ஆட்கள் வரணும். அதுக்காகத்தான் அவர் காத்து கொண்டிருக்க அந்த காட்சியை பார்க்குறீங்க. அவர்களுக்கு பூங்கொத்து மற்றது சால்வை, பூமாலைகள் போட்டு வர வைக்க போகிறாங்க. பாருங்க, பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சால்வைகள் போடுறாங்க. பொன்னாடைகள், பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்கிற அந்த காட்சியை தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சார் யாழ்ப்பாணம் வெளியே போகலாம். பாருங்க, அவரோட நாங்கள் இதுதான் கதைக்க போகிறோம். இதுக்குள்ள கஷ்டம் 2 சார் இல்லைங்க சார்.
எத்தனை சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இதுக்கு முதல் முறை வாரியல் ஏர்போர்ட் தான் பார்த்தேன், இன்னும் ஒன்றுமே பார்க்கல. இதுதான் இவ்வளோ பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ காலமே நீங்கள் எவ்வளோ காலம் சின்னது அந்த யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு? இது 40 ஆண்டு பாடகரான பிறகு முதல் முறையாக இங்கே வந்து ஒரு வாய்ப்பு. நல்லூர் திருவிழா ஒட்டி முருகனுடைய ஆசையுடன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்த வாரம் மாபெரும் இன்னிசை விழா நம்ம மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் வாங்க, அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு. 23ஆம் தேதி ஆகஸ்ட். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். என்னோட விஷயம் சார், என்னடா இந்த நேரத்தில் எங்களுடைய எஸ்பிபி சார் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கோம். அவரோட உங்களுக்கு இதுக்கு அந்த இணைந்த அந்த உறவை பற்றி ஏதாவது நீங்கள் மத்தியானம் வரீங்க தானே ப்ரெஸ் மீட்டுக்கு? அங்கே நிறைய பேசுவோம். இல்லை ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில். எஸ்பிபி இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? அவர் வந்து அற்புதமான ஒரு கந்தர்வர். அவருடைய வழியில் தான் நாங்கள்லாம் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ அவருடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் கண்டிப்பாக. மற்றது என்னுடைய எங்களுடைய முன்னணி நடிகரான ரஜினி கமல் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எஸ்பிபி சார் தான் முன்னணி பாடகராக இருக்கிறது முந்தி. கண்டிப்பாக. இனி ஏதாவது பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர்களோட? இருக்கும். எப்படி அந்த மாதிரி பாடல்கள் வரும்போது கண்டிப்பாக. சார் கமல் ரஜினி கூட நீங்கள் தான் வாய்ஸ் டப் பண்ணுவீங்க. ஆமாம். தெலுங்கு ஹிந்தி மொழியில் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நான் பேசுவேன், பாடுவேன். ஸோ அதெல்லாமே மக்களுக்கு தெரியும். நிறைய இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இளைஞர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் எல்லாமே ஒரு அற்புதமான வரிசையில் இந்த யாழ்ப்பாணம் இன்னிசை விழா வந்து இசை மழையாக மாற்ற போகிறோம். நல்லூர் திருவிழா ஒட்டி இந்த அற்புதமான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன். 23ஆம் தேதி ஆகஸ்ட்டு. ஓகே சார், வந்துட்டீங்க. உங்களோட குரலில் ஒரு வாங்க, சாயந்தரம் பாடலாம். ஒரு வரியா ஈவினிங் பாடலாம். ஈவினிங் ப்ரெஸ் மீட்டுக்கு வராங்க இல்லையா? இல்லை நீங்கள் அப்படின்னா நல்லூர் இருக்குல்ல, நல்லூர் தரிசனத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் அங்கே ஹோட்டல் அங்கே வந்தீங்கன்னா சார் எங்கள் கொடியாம் அங்கே தான் இவங்க எல்லாம் நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு வரலையா? நாங்கள் வர மாட்டோம். அவங்க அதுக்கு வர மாட்டோம். அது வந்து ஒரு வரி பார்த்துக்கோங்க. இப்போ தான் இறங்கிட்டேன். டெஃபினட்டாக பாடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. யாரார்தோ ஜாகிரதை. பாருங்க, மனேஸ்வரோட கதைச்சிட்டோம். சுஜியண்ணா கதைக்கு வரணுமா? போகிறீங்களா? சுமார் வார்த்தை சொல்லிட்டு ஓகே. போகிறதுக்கு முதல்ல வார்த்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது நிகழ்ச்சி எல்லாரும் கட்டாயம் இதுக்கு வாங்கணும். மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. கட்டாயம் எல்லாரும் வாங்க. பாருங்க, அவர் எங்களோட கதைச்சிட்ட மனேஸ்வர் இப்போ பூரா காட்சியை தான் பார்க்குறோம். உண்மையாகவே அவரோட கதைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்தது. நிறைய 2-3 கேள்விகள் அவரோட கேட்டுனாங்க. அவருக்கு அதுக்கான பதில்களும் அளித்தது உண்மையாகவே ஒரு பார்க்க அழகான காட்சியாக இருக்குது. பாருங்க, மனோஜ் சார் அவர்களை பார்ப்பதற்காக அதிகளவான மக்கள் வந்து போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. பாருங்கள்.